என்ன வாயை தயார் பண்ணி வச்சியா? சபையோருக்கு என் முதல் வணக்கம். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்லதொரு பயண தரும் என்று தெரிவிப்பது போல நமது திருவாரூர் மாவட்டம் எங்களது நிம்மேலி சேத்திர 50 நிம்மேலி சேத்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அம்மனின் வீதியுலா காட்சி சிறப்பான முறையில் நடைபெற்று அன்னதான நிகழ்ச்சியும் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று முதல் ராத்திரி முடிஞ்சு யாருக்கு? எனக்கும் கொழுத்தியாளுக்கும் என் பொண்டாட்டின்னு தூக்கி போட்டு மிதிச்சு விடுவாங்க. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அதாவது முதல் ராத்திரி முடிஞ்சு நேற்று 2வது ராத்திரி முடிஞ்சு இன்னைக்கு 3வது ராத்திரி. இன்னைக்கு யாரு? ஆமா, இன்னைக்கு எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி முழு காட்டி 2 பச்சை மட்டை 2 பச்சை மூங்கி 4 ஆளு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். 4 பேரையும் கொண்டு சேர்க்கறதுக்கு. ஏன் 4 பேர்? ஊர்ல கொண்டு போய் நீ மூஞ்சி முழு குத்துன பேர் நான் கொண்ட நாங்க சேர்த்திருக்கணும். அதாவது என்ன எதுக்கு சொல்றேன்னா அதுக்குதான் சொல்லியிருக்கான். இயல் இசை நாடகம் என்னும் 3 சீரிலே முத்தமிழ் கலை தத்துவம் முழங்கு நடிப்பாலும் கீதங்களாலும் நாட்டு மக்கள் உள்ளத்தை நல்வழிப்படுத்துவதே நாடகமாம். இறுதியில் ஒரு உறுதியை எடுத்துக்காட்ட நாடகம் ஒன்றால் முடியும் என்றார் நாடகத்தின் பிறப்பிடமாகிய ஷேக்ஸ்பியர் அவர்கள். அதேபோல் அரசு அங்கீகாரம் பெற்ற நாடகம் 3. 1 ராமாயணம், 2 மகாபாரதம், 3 ஹரிச்சந்திரா. இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துதான் நமது நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அவர்கள் சத்திய சோதனை அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அப்பேர் பெற்ற இந்த புண்ணிய சரித்திர நாடகம் நமது சேரன் குலத்திலே மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய நமது கிராமவாசிகளும் கிராம முக்கியஸ்தர்களும் விழாக்குழு தலைவர் அவர்களும் இந்த நாடகத்தை சிறப்பாகவே அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகத்தை அமைத்திருக்கக்கூடிய எனது அன்பிற்கு பாசத்திற்குரிய மன்னார்குடி இசை நாடக மன்றத்தினுடைய துணை செயலாளரும் அரசு 3 மாநிலத்திலே முப்பெரும் விருதுகளை பெற்று இன்று சிறப்பான முறையிலே இந்த பொன்னரங்க மேடை அமைப்பாளராக அமைந்திருக்கக்கூடிய எங்களது 54 நிம்மேலியை சேர்ந்த மீராசன் அவர்களின் கலை குழுவினரால் இந்த பொன்னரங்க மேடையில் ஹரிச்சந்திர மயானகட்ட நாடகம், அதுவும் பட்டாபிஷேக நாடகம் 10 கோயில் கும்பாபிஷேகம் பார்த்துள்ளோம். ஆனால் இந்த ஹரிச்சந்திரனுடைய பட்டாபிஷேக நாடகம் நீங்க பார்க்க முடியாது. அப்பேர் பெற்ற இந்த புண்ணிய சரித்திர நாடகம் நம்ம ஊரில் மிகவும் சிறப்பான நடிகர். என்னையா உண்மை சத்தம்? இப்பொழுது சிறப்பான முறையிலே 6 மணி சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது ஒரத்த நாடை சேர்ந்த அன்பிற்குரிய திரு அன்பிற்கு பாசத்துக்குரிய டிஜி ராஜேந்திரன் அவர்களுக்கு மலர்மாலை அணிவிக்கின்றார்கள். சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இங்கே மிருதங்கம் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு நண்பர் திரு முருகபாண்டியன் அவர்களுக்கு விழாக்குழு தலைவர் அவர்கள் மாலை அணிவிக்கின்றார்கள். சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இங்க அங்க 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 ஆமா சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது அன்பிற்கு பாசத்திற்குரிய சீர்காழியை சேர்ந்த பிரகாஷ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கின்றார்கள். அதோடு சிறப்பான முறையில் தாளம் இசைத்து பின்னணி இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது மண்ணையை சேர்ந்த சக்திவேல் அவர்களுக்கு மாலை அணிவிக்கிறார்கள். இங்கு உங்கள் முன்னால் பப்னா நடித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கலை சேர்ந்த சிவா அவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டார்கள். ஆமா, மாலை போட்டாச்சுங்க. நம்ம அருவா தான் பாக்கி. ஆமா, எடுத்துட்டு வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சு கோயிலுக்கு வெட்டி அருவானோம்னா அருவா சங்கத்தை சொன்னா வரும். ஆமா, அதனால எங்கள் கழுத்தில் இருப்பதோ முல்லை. இந்த மாலை அணிவித்த இங்கே சிறப்பான முறையில் எங்களுக்கெல்லாம் சிறப்பு இங்கே ஒளி அமைப்பை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது சுபா ரேடியோ ஆடியோ சன்னார் அவர்களுக்கு எங்களது விழாக்குழு தலைவர் அவர்கள் மலர் மாலை. எங்களது சுபா
முதலாளி எல்லாருக்கும் சம்பளம் ஒழுங்கா கொடுத்துருவாரா? காலையில எல்லாருக்கும் உண்டு. சரி சரி. கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் உள்ள எக்கோ கிடைக்கிற மாதிரி வைங்க. அதாவது எதுக்கு சொல்றேன் அண்ணன், மாலை அணிவித்து மரியாதை செய்த எங்களது விழா குழுவினர்களுக்கு எங்களது ராஜ மன்னார்குடி ஏலிசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய எனது அருமை நண்பர் திரு 54 நிமேலியைச் சேர்ந்த மீராஜன் அவர்களின் கலை குழுவினரின் சார்பிலே நன்றி கடந்த வணக்கத்தினை உருசாக்கி கொண்டு எங்களது நிகழ்ச்சியினை துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். கோடி கோடி கதைகள் அதை உருவாக்கி தந்தார் என் தலைவர். அதை உருவாக்கி தந்தார் என் தலைவர். பாடும் பாடும் வகையில் அதை பறகெடுத்து தந்தார் என் தலைவர். இன்னும் சொல்லவா அவர் புகழை, இன்னும் சொல்லவா அவர் புகழை. அருள் வடிவானவர் எங்கள் சுவாமிகள், சுவாமிகள் ஒரு வடிவானவர் எங்கள் சுவாமிகள். சபையோர்கள் போற்று விரை தூதராம் சங்கரதா சுவாமி எங்கள் குருநாதராம். தேடல் எளியோரின் வாழ்வில் அவர் நிலை பகுத்து தந்தார் தலைவர். அதை பறகெடுத்து தந்தார் தலைவர். இன்னும் சொல்லவா அவர் புகழை, இன்னும் சொல்லவா அவர் புகழை. அருள் வடிவானவர் எங்கள் சுவாமிகள், சுவாமிகள் குரு வடிவானவர் எங்கள் சுவாமிகள். சபையோர்கள் போற்று விரை தூதராம் சங்கரதா சுவாமி எங்கள் குருநாதராம். அருள் வடிவானவர் எங்கள் சுவாமிகள், எங்கள் சுவாமிகள் எங்கள் சுவாமிகள் சங்கரதாஸ் சுவாமிகள். அதாவது எதுக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, காலம் முன்ன மாதிரி இல்லைன்னு. எப்படி இருக்கு? எல்லாம் நவீன உலகமா போச்சு, எல்லாம் விஞ்ஞான உலகமா போச்சு. விஞ்ஞான உலகம் சொல்றானே, என்ன விஞ்ஞான உலகத்தை பத்தி அவன் பெருசா தெரிஞ்சுக்கிட்டான். என்ன உலகம் முன்னாடி இருந்தது மாதிரி தானே இருக்கு. இப்ப என்ன உலகம் ஒரு கூட்டு போயா கிடக்குது. இல்ல ரோட்ல போன பஸ் என்ன ரோட்டுக்கு கீழே போகுது. இல்ல வாயால சாப்பிட்டவன் இப்ப என்ன சுத்தாலையா சாப்பிடுறான். உலகம் அப்படியே தான் தம்பி இருக்கு. உலகத்துல உள்ள மக்கள் நம்ம கெட்டு போய்கிட்டு இருக்கோம். எப்படி கெட்டு போய்கிட்டு இருக்கோம், என்னமா கெட்டு போய்கிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல என்ன, இப்ப பாருங்க என்ன, நம்ம ஊர்ல இந்த திருவிழா வச்சு ஏன் ஒரு ஆடல் பாடல் வைக்கப்படாதா, ஒரு ஆர்கெஸ்ட்ரா வைக்கப்படாதா. நேத்து வச்சாச்சு, இருந்தாலும் இந்த நாடகத்தை ஏன் வைக்கிறாங்க. ஆக நேத்து வச்சது இன்னும் எடுக்கல. என்னத சொல்ற, நாடகம் ஏன் வைக்கிறாங்க. எல்லாம் அதாவது மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாடகத்தை வச்சிருக்காங்க. இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கக்கூடிய எனது அருமை பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது சேரன்குளம் கிராமவாசிகளே, கிராம முக்கியஸ்தர்களே, விழாக்குழு தலைவர் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் அவர்களே, வார்டு மெம்பர் அவர்களே, போஸ்ட்மேன் அவர்களே, கிளார்க் அவர்களே, பிஓ அவர்களே, சார்புகார் அவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் எங்களது இளைஞர் நற்பணி மன்றத்தினர்களே, அதோடு காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களே, அதோடு இங்கே கடல் அலை போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை மகளிர் சுய உதவி குழுவினர்களே. அதை பல பெருசா சொல்ற. ஏன்னா
இப்ப பாருங்க நம்ம ஆண்கள் கூட்டம் எல்லாம் கொஞ்சம் தான். ஆ. இப்ப பாருங்க பெண்கள் கூட்டம் தான் அதிகம். எல்லாம் மகளிர் கூட்டம் தான். எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்ன? மகளிர், அதாவது மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு ஒரு குழு அமைச்சதுனால ஆமா. இன்னைக்கு நாமெல்லாம் முன்னேறி போயிட்டு இருக்கோம். ஆ. யாராவது எந்த ஊர்லாச்சும் மகளிர் சுய உதவி குழு இல்லாம இருக்கா? ஆ. நம்ம ஊர்ல வச்சிருக்காங்க. ஆமா. அதாவது எந்த ஊர் எடுத்துக்கிட்டாலும் மனுஷன் சம்பாரிச்சு முன்னேற பார்த்தான், ஆ. ஒன்னும் முன்னேற முடியல. ஆ. அதனால அரசாங்கம் மாத்திச்சு, ஆ. இந்த மகளிர் சுய உதவி குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு தம்பி. ஆ. இந்த குழு வந்துச்சு, ஆ. ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இல்லடா. எல்லாம் அவன் திருப்பூர், கோயம்புத்தூர், மெட்ராஸ், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகான்னு தான் கிடக்கிறான். ஏன்? ஒன்னு 9 குழு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் முன்னேறுது. ஆமா. இது அது அந்த புருஷன்களை படுத்து வைக்கிற பாடு. ஆ. ஆனால அவன் வீட்டுல போய் உட்காந்து ஒரு வேளை சோறு திங்க முடியலையா? ஏன் அப்படி? தட்டு இல்லையா? ஆ? தட்டு இல்லையா? அப்படிங்கிற தட்டு இல்லையா? தட்டு இருக்கு தம்பி, அப்புறம் ஆனா அவன் தட்டு கட்டி சோறு திங்க முடியல. ஓஹோ. ஆமா. போய் உக்காந்தான்னா என்ன கேக்குது? என்ன? போய் சோறு எடுத்து கொண்டு போய் வச்சு விட்டு புருஷன் கிட்ட சொல்லுது, ஆ. இந்தாரன் ஒன்னதான் இன்னைக்கு ஒக்காட்டசி கட்டணும், ம். காசை வச்சு செலவு பண்ணி யாரு இன்னைக்கு விட்டாரு. மொக்கால கட்டணுமா? என்ன இளவு டச்சோ, என்ன எக்கவடாச்சோ ஒக்கவடாச்சோ. ஆமா. மத்தியானம் சரி அதுதான் போயிட்டு போகுது. மத்தியானம் போறோன்னா இன்னைக்கு ஆ. பிஎஸ்என்எல் கட்டணும். பிஎஸ்என்எல். ஆமா. ஆ. நாளைக்கு ரோஜா மலர் கட்டணும். ஆ. நீ சம்பாரிச்சு காசை கொண்டு போய் அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு சும்மா வந்துடாத. அது எங்க சின்ன, அது எங்க கொடுக்குற சின்ன வீட்லயா? சின்ன வீட்டுல ஆ. ஞானி அதை கலப்பி விடாம விளக்கமா தேடி வாங்கிட்டோம். யாருக்கு? இந்த பாரு, இவன் மனுஷன் உட்காந்து சோறு திங்க போய் உட்காருவான். நீ குழு காசு கட்டுனோன்னா அவன் சோத்தை உதவி வச்சுக்கிட்டு அவன் மட்டும் தெருவை பார்க்க போடுவான். இப்ப இவ்வளவு தூரம் வீக்கா போனதே 2 ஆமா. ஆனா அந்த குழு வந்துச்சுல தம்பி, இந்த குழு வந்தது போறோம். ஒரு 15 பேர் அந்த குழுல சேர்ந்துவோம். அந்த 15 பேர்ல ஒரு குழுன்னா அதான்டா 10 பேர் சேர்ந்தாதான் குழு. அந்த 15 பேர் சேர்ந்துவோம்ல, அதுல அது ஒரு 4 பேர் அது ஒரு எந்த எடுத்துக்கிடுவோம் மொத்தமா. அது யாரு? தலைவர், பொருளர், செயலர், ஊக்குனர். இந்த தலைவர், பொருளர், செயலுக்கு வேலை கிடையாது. இந்த கடைசியா சொன்ன மாதிரி ஊக்குனர், இதுக்குதான் வேலையே. இந்த 15 கலப்பி விட்டு வேடிக்கை பார்க்கறது. சரி, இப்ப நீ சொல்றது எல்லா நிர்வாகத்திலையும் அப்படி எடுத்துக்கிறதா? ஆமா. ஆமா. அந்த 15 போய் கிளப்பி விடும் பாரு. இது என்ன? வாரத்துக்கு வாரம் போய் இங்க இருந்து போய் மூட்டுக்கிட்ட நின்னுக்கும். ஏட்டி அஞ்சமா, எதை விளக்கம் அஞ்சமா, எதை விளக்கம் தூக்கிட்டு வர போகுது? அஞ்சமா இங்க இருக்கும். அஞ்சமா இருக்கிறீங்களா? ஆமா இருக்குடா. சரி சரி, அஞ்சமா வேண்டாம். ஏட்டி சாவித்திரி பின்னாடி உட்கார்ந்து இருக்கு. சாவித்திரி பின்னாடி உட்கார்ந்து இருக்குன்ட்டு. சரி சாவித்திரியா விடு, சாவித்திரி வேண்டாம். நாவம்மா நடுவுல உட்கார்ந்து இருக்கு பாரு. நாவம்மோ, இன்னைக்கு சாயந்தரம் குழு பணம் கட்டுறது. ஒரு 550 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு நேரம் நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு வந்துடுறி. 50 ரூபா டீ வடை சாப்பிட, 500 ரூபாய் இது டீ குடிக்க, இந்த குழுவுக்கு கட்ட இந்த பணத்தை சொல்லிட்டேன். விளக்கு முறை ரெடியா இருக்குன்ட்டு. இல்ல ஆனா அந்த குழு எடுக்குது நம்ம ஊர்ல ஒரே குழு தான். நம்ம சேரங்குளத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு குழு தான் எடுத்திருக்கு. நான் சொல்றதெல்லாம் எங்க கீழே பாலத்துக்கு மேற்க. அங்க இருந்து பார்த்தாலும் வந்திருக்கா? அங்க இருந்து வந்திருந்தா அதுக்கு மேற்க. காலையில வீட்டுக்கு போய் சேரணியா, பேசாம அதோட கலப்பி விடாத. ஆமா. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இப்ப உலகம் வந்து இப்ப எப்படி போயிட்டு இருக்குது, முன்னேறுதுன்னு சொல்லி எதுல முன்னேறிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இந்த வகையில முன்னேறி போயிட்டு இருக்குது. அதனால சொல்ல வர்றேன், உலகம் போற போக்க பார்த்தா ஒண்ணுமே பிடிக்கல.